தலைப்பு என்னவென்றால் எழுப்புதலுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து ஆண்டவர்களோடு கூட பேசும்படி சொன்னார். எழுப்புதலுக்கு தேவை அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. எழுப்புதலுக்கு தேவை என்னதுங்க? அர்ப்பணிப்பு. எழுப்புதல் இல்லாததுக்கு காரணம் தெரியுமா? அர்ப்பணிப்பு இல்லாமை. இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள், ஆனால் போக போக அர்ப்பணிப்புல என்ன நடக்குது அப்படின்னா ஓட்டை உண்டாகிறது. அர்ப்பணிப்புல என்ன உண்டாகுதுங்க? ஓட்டை உண்டாகுது. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படுமா? ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படுமா? இதுதான் உங்க இருதயமாகிய பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா நாங்கள் சொல்லுகிறோம் ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படும் என்று. நாங்கள் சொல்லுகிறோம் என்ன பாத்திரம் நிரப்பப்படும்? ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படும். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க நல்ல பாத்திரம் நினைச்சிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பாத்திரம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம், சரிதானா? இன்னைக்கு நிறைய சபைகள் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கு தெரியுமா? ஓட்ட பாத்திரமா இருக்கு. நீங்க இப்ப ஓட்ட பாத்திரமா நல்ல பாத்திரமா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம், சரிதானா? நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே 7 மணி நேரம் இசைப்பு, 7 மணி நேரம் ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம் எல்லாம் பண்றாங்க, வெளியே பார்க்க நல்லா தான் இருக்காங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. ஏன் ஆண்டவரே இப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் ஓட்ட பாத்திரம் அப்படின்னாரு. இது பரலோகம் போகுமா அப்படிங்கிற போகாது அப்படின்னாரு. பரலோகம் போனா என்ன செய்யாது? போகாது அப்படின்னாரு. எக்ஸாம் இப்ப இந்த பாத்திரத்துல 10 குண்டூசி ஓட்டையை போட்டுக்கோங்க. எத்தனை குண்டூசி ஓட்டை? 10 குண்டூசி ஓட்டை. சரிதான், ஓட்டையை போட்டாச்சு. இப்ப சபைக்கு வர்றீங்க ஞாயிற்றுக்கிழமை. சபை பாஸ்டரும் பாஸ்டர்மா எல்லாரும் நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணி ஆண்டவரே வர ஆத்மா நிரப்புங்க அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. எங்களை மாதிரி ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்தாலும் ஜெபம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இப்ப சபையில அபிஷேகம் எப்படி இறங்கும் அப்படின்னா, ஒரு அண்டால இருந்து தண்ணியை கவுத்துனா எப்படி இறங்குமோ அது போல அபிஷேகம் இறங்கும். இப்ப இந்த ஓட்ட பாத்திரத்தை போய் அந்த அண்டாவுக்கு நேரம் நீட்டுறேன். இப்ப அது நிரம்புமா நிரம்பாதா? சொல்லுங்க. சபையில் இருக்கு தண்ணி நிரம்பும். எங்க இருக்கு தண்ணியும் சொல்லுங்க. இப்ப எங்க இருக்கு தண்ணி நிரம்புது? சபையில இருக்கு தண்ணி என்ன செய்யுது? இப்ப நமக்கு மேட்ரு என்னன்னா சபையில நிரம்பணும். அதான் இப்ப மேட்ரு என்னது? சபையில நிரம்பிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்ல பாத்திரம் நினைக்கிறோம். ஆனா சபையை விட்டு இந்த பாத்திரம் வெளியே ஸ்டாப் அப்படி வெளியே கால் எடுத்து வைக்குது பாருங்க, வீட்டுக்குள்ள போகும் பொழுதையும் அதுக்கு எல்லாமே என்ன ஆயிரும்? மொட்டை பாசம் மாறிடும். எப்படி மாறிடும்? என்ன பாசே? மொட்டை பாசு. இப்ப பலபடிக்கும் என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், என்னால பைபிள் வாசிக்க முடியல பாஸ்டர். சபைக்கு வந்தா மட்டும்தான் உற்சாகமாகவே இருக்குது, அங்க போயிட்டு அப்படியா இருக்கு பாஸ்டர். இதுல இந்த ஓட்ட பாத்திரத்தை கன்வென்ஷன் மீட்டிங் கொண்டு போங்க. எந்த மீட்டிங் கொண்டு போனோம்? கன்வென்ஷன் மீட்டிங் கொண்டு போறீங்க. கன்வென்ஷன் மீட்டிங்ல அபிஷேகம் எப்படி இறங்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெருவெள்ளம் போல அபிஷேகம் இறங்கும். எப்படி இறங்கும்? இப்ப இந்த ஓட்ட பாத்திரத்தை போய் அதுக்குள்ள போடுறேன். எதுக்குள்ள போடுறேன்? இப்ப இந்த ரவுண்ட் அடிக்கும். என்ன அடிக்க சொல்லுங்க? ரவுண்ட் அடிக்குமா? அடிக்கதா? அன்னை பாசல் பேசி இங்கிட்டு போவோம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே துள்ளி குதிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா துள்ளி குதிக்கிற ஆத்மா இங்க கூப்பிட்டு இந்த வாரம் முழுது பைபிள் வாசியா, இந்த வாரம் முழுது ஜெபம் பண்ணிருக்காருங்க. பண்ணிருக்கவே பண்ணிருக்காரு. இந்த வாரம் முழுதும் யாருடைய சண்டை போடாம இருந்தீங்கன்னு கேளுங்க. நல்ல சண்டை போட்டு வந்து இங்க அந்நிய பாசை பேசிக்கிட்டான். இங்க பேசுறது அந்நிய பாசை, வீட்டுக்கு போனா அநியாய பாசை. இங்க பேசுறது அந்நிய பாசை, வீட்டுக்கு போனா என்ன பாசை? அநியாய பாசை. வெளிய பார்க்க பாத்தீங்கன்னா அடேங்கப்பா என்னமா ஜெபம் பண்றது, என்னமா பைபிள் வாசிக்கங்க, அடேங்கப்பா பைபிள் வாசிக்க சொன்னா ஒரே உற்சாகம் தான், அடேங்கப்பா ஜெபம் பண்ண சொன்னா ஒரே உற்சாகம் தான். ஆனா வீட்டுல எந்த சாட்சியும் காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன பாத்திரம் சொல்லுங்க சார். கைத்துல புடி கிடைக்கிற மாதிரி இருக்குதா? ஹலோ, இது வரைக்கும் நாங்க நல்ல பாத்திரம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்பதான் தெரியுது பாஸ்டர் நான் என்ன பாத்திரம் அப்படின்னு. மத்திய 25ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா அதுல 5 பேர் புத்தியுள்ள கன்னிகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகள். 2 பேரும் மணவாளன் வந்த பொழுது நித்திரை பண்ணினார்கள். 5 பேர் பாத்திரத்தில் என்ன இருந்தது? 5 பேர் பாத்திரத்தில் என்னத்தை காணோம்? எங்கேயா போச்சு? எங்க போச்சு? ஓட்டையா? ஓட்டையா? ஹலோ, எங்க போயிடுச்சு? ஓட்டையா? என்ன இந்த புத்தி இல்லாத கன்னிகளுடைய மேட்டர் என்னன்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க பாசத்துக்கு தலையை கொடுத்து நாங்க என்ன செய்வோம்? அபிஷேகத்தை. ஐயாயிரம் எப்படி இருக்குதுன்னா சூப்பரா இருக்குது. எப்படி இருக்குது? அப்பாடா 6 நாள் தண்ணி எல்லாம் இருந்தேன், 7ஆவது நாள் என் மேல எல்லாம் விழுந்துருச்சு. சூப்பரா இருந்துச்சு பாஸ். எப்படி இருந்து நினைக்கீங்க ஆராதனை? அடேங்கப்பா அந்நிய பாச. அதுவும் வந்திருந்த விசேஷ ஊழியக்காரர் மூலம் அபிஷேகம்
ஹலோ, நீ நல்ல பாத்திரம் அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை யோசித்து பாரு. கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், லிப்ட் அப் மேல் லிப்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன பாத்திரம் தெரியுமா? நல்ல பாத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு chapter 2 verse 20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். அல்லேலூயா. எஜமானன் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டுமானால் அந்த பாத்திரம் முதலாவது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா அது பரிசுத்தமாக்கப்பட்டதா இருக்கணும். எப்படிப்பட்டதா இருக்கணுங்க? இரண்டாவது எஜமானனுக்கு உபயோகமுள்ளதா இருக்கணும். மூன்றாவது எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த முடியல. ஆரம்ப நாட்களை பயன்படுத்தினால் இப்ப பயன்படுத்த முடியல. வாட் இஸ் தி ரீசன் என்ன அப்படின்னா பாத்திரத்துல 3 காரியம் கூடாது. ஒண்ணு, அந்த பாத்திரத்துல அழுக்கு இருக்க கூடாது. முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. உங்க பாத்திரத்துல என்ன இருக்க கூடாது தெரியுமா? அழுக்கு நிறைந்த பாத்திரத்தை யாரும் பயன்படுத்த முடியாது. அப்படியே பயன்படுத்த நினைத்தால் வாங்கின பால் கெட்டு போகும். வாங்கின பால் என்ன செய்யும்? அழுக்கு நிறைந்த பாத்திரத்துல போய் பால் வாங்கினா என்ன ஆகும்? கெட்டு போகும். நீ சபைக்கு வர்ற, ஆவியில நிரம்புற, கூட்டத்துக்கு வர்ற, ஆவியில நிரம்புற, ஆனா உன் அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? கெட்டு போகுது. கெட்டு போகிறதுனால உன்னை குறித்து சாட்சி கெட்டு போகுது. எங்கேயாவது சாட்சி சொல்ல முடியுதா? அவனா வாய் சர்ச்சில் மட்டும்தான். இங்க ஒன்னும் சொல்றாங்களா? ஏ பெத்த பிள்ளையா சொல்லுதே, பெத்த பிள்ளைகள் சொல்றாங்க, எங்க அம்மாவா எங்க அப்பாவா அவர் அங்கதான் அப்படி. இங்க வாயை திறந்த பக்கத்தில் போக முடியாது. ஐயா என்ன அர்த்தம்? இதுலதான் நம்ம நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறோம். என்ன ஏமாற்றப்படுகிறோம்? சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்படுற தடை பண்ணி பார்ப்பான், நீ அபிஷேகம் பெற தடை பண்ணி பார்ப்பான். மூன்றாவது டார்கெட், நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ அபிஷேகம் பெற்ற. இப்ப 3வது டார்கெட், எஜமானன் உன்னை பயன்படுத்திடக்கூடாது. எஜமானன் உன்னை என்ன செஞ்சிடக்கூடாது? பயன்படுத்திடக்கூடாது. அப்ப எஜமானன் உன்னை பயன்படுத்தணும் அப்படின்னா அவன் வந்து பார்ப்பான். பெரிய ஓட்டையை போட்ட கண்டுபிடிச்சிருவேன். சின்ன சின்ன துவாரங்கள், என்னது சின்ன சின்ன ஒரு கெட்ட சிந்தனை, ஒரு லொல்லு புல்லு, என்னது ஒரு லொல்லு புல்லு, என்னது யாரை பார்த்தாலும் என்னது லொல்லு புல்லு. பண்றோமா பண்ணலையா? லொல்லு புல்லு, என்னது லொல்லு புல்லு. அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா சின்ன ஓட்டை. கவலைப்பட்டியா? ஓட்டை. இச்சை இருக்கிற ஓட்டை. சரிதானே? சிவமண்ண மாட்டியா? ஓட்டை. இப்ப பைக்கு வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? புது பைக் வாங்கிட்டு அப்படி வந்தவன் நம்ம ஆட்கள் ஓட்டுவான். பார்த்திருக்கீங்களா? பெட்ரோல் இருக்கும்போது அப்படி சூப்பரா இருக்கும். ஆனா அதே வண்டியில பெட்ரோல் லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பைக் அவனால தள்ள முடியுமா? சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆட்களுக்கு அவ்வளவுதான். அது நம்ம பெண்கள் கையில கொடுத்தீங்க, அவ்வளவுதான், மேல படுத்துரும். மேல என்ன செஞ்சிடும்? நிறைய பேருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்ப நாட்கள் நல்லா தான் இருந்துச்சு. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவ நாம தெரியல, சிவமன்னா போராட்டம், போராட்டம், ஒளி செஞ்சா போராட்டம், நம்ம வண்டியை தள்ளுறதே பெரிய பாடா இருக்கு. ஹலோ, காரணம் என்ன சார்? பாத்திரத்துல என்ன இல்ல, என்ன ஆனா எங்க இருக்குது? சபைக்கு போனா இருக்குது. ஹலோ, நம்ம ஏமாத்தப்படுறது என்ன தெரியுமா? சபையில வந்து ஆவியில நிரம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆட்களுக்கு அடேங்கப்பா நம்ம இன்னும் என்ன பாத்திரம் நினைக்கிறது? நல்ல பாத்திரம். ஆனா நீ என்ன பாத்திர? யாருக்கு தெரியுது? சாத்தானுக்கு. உனக்கு தான் தெரியல, ஆண்டவருக்கும் தெரியும். சொல்றது புரியுதா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு தெரியுமா? கூட்டத்தில் நிரம்பிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட். எப்படி நம்ம செய்யறதெல்லாம்?
6 நாள் சண்டை போட்டு வந்தோம், 7வது நாள் எப்படி ஆண்டவர் நிரப்புறாரு பார்த்தியா? 6 நாள் படம் பார்த்துட்டு வந்தோம், கர்த்தர் எப்படி நிரப்புறாரு தெரியுமா? 6 நாள் புறணி பேசிட்டு வந்தோம், கர்த்தர் எப்படி நிரப்புறாரு தெரியுமா? ஏன் நிரப்புறாரு தெரியுமா? அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். இப்படியாவது நீ திருந்திரியான்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஆனா நம்ம ஆட்கள் திருந்துற லிஸ்ட் கிடையாது. ஹலோ தேவ பிள்ளையே, ஏன் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியல? ஏன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை? ஏன் உன் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில எதிலுமே முன்னேற்றம் இல்லை? உண்மையை சொல்ல போனா அபிஷேகம் ஒரு மனிதன் இருக்கும் என்றால் அந்த அபிஷேகம் தலையை உயர்த்தும். அபிஷேகம் தான் ஒரு மனிதன் கனப்படுத்தப்படுவதற்கு காரணமே. ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது சபையார் தேவ ஊழியர்களை கனப்படுத்தினார்கள். தேவ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆதி திருச்சபை கர்த்தர் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்துக் கொண்டது. இன்னைக்கு திருச்சபை தேவன் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கிட்டு. ஏன் தெரியுமா? அர்ப்பணிப்புல ஓட்ட. எதிர ஓட்ட ஸ்டார்ட் ஆகுது. சிம்சோனை கர்த்தர் அழைத்திருந்தார், ஊழிய அழைப்பை கொடுத்திருந்தார், தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பாகவே பெயர் சொல்லி இருந்தார், அழைத்திருந்தார், அபிஷேகம் இருந்தது, நோக்கம் இருந்தது, தரிசனம் இருந்தது, கர்த்தர் விசேஷத்தை அழைப்பை கொடுத்திருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஸ்டார்டிங் ட்ரபிள் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு எங்க போறாங்க? இங்கதான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. ஹலோ, அபிஷேகம் இருக்குது, உண்மைதான். அழைப்பு இருக்குது, உண்மைதான். கர்த்தர் கிரியை செய்கிறார், உண்மைதான். ஆனால் பாத்திரத்தில் ஓட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்திரத்தில் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அர்ப்பணிப்புல ஓட்ட ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுதுங்க? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்று இயேசுவுக்கு மட்டும் நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும், இல்லைன்னா உலகத்துக்கு அர்ப்பணிக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சபைக்கு வரும் பொழுது, கூட்டத்துக்கு வரும் பொழுது தங்களை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறார்கள், வெளியே போன உலகத்திற்கு என்று தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள். பாத்திரத்தில் ஓட்டை உண்டாகிவிட்டது. சிம்சோனுடைய வாழ்க்கையில இச்சை என்ற ஓட்டை அது லைட்டா ஓட்ட போட்டான் சாத்தான். எதை சாப்பிடக்கூடாதோ, தீட்டுள்ளதை சாப்பிடக்கூடாது. ஆனா தீட்டுள்ளதை அவன் எடுத்து தின்னது மட்டுமல்ல, தன் பெற்றோருக்கு அவன் கொடுக்கிறான். ஆனால் வேதத்தின்படி பார்த்தால், பழைய ஏற்பாட்டு ரூல்ஸ் படி பார்த்தால், ஒரு நசரேய விரதம் பெற்றவன் தீட்டுள்ளதை சாப்பிடுவான் என்றால் ஆசாரியனிடத்தில் போய் தான் செய்த பாவத்திற்காக பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். அவனை மொட்டை போட வேண்டும். மொட்டை போட்டு பாளையத்திற்கு புறம்பாக 7 நாள் வைக்கப்படுவார்கள். திரும்ப பாளையத்திற்குள் சேர்க்கப்பட்டு அதற்கடுத்து ஒரு பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டு அவன் திரும்ப நசரேய விரதத்தை என்ன செய்ய வேண்டும்? ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் தேவனுடைய ரூல்ஸ். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ, ஆரம்பத்திலே பாவத்தை அறிக்கை பண்ணியிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், விட்டுவிட வேண்டியதை விட்டுருக்கணும். ஆனா இவன் மனம் திரும்பல. ஆனா அபிஷேகம் இருக்குது. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சில அந்நிய பாஷை பேசிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டா இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி அந்நிய பாஷை பேசிட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம்? கரெக்டா இருக்கிறோம் நினைக்கிறோம். That is wrong. வேதத்துல சவுலை கர்த்தர் புறக்கணித்திருந்தார். புறக்கணித்தாரா புறக்கணிக்கலையா? புறக்கணிச்ச. நீங்க 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தாவீதை பிடிக்கிறதுக்கு சவுல் போர் வீரர்களை அனுப்புறான். போர் வீரர்கள் போகிறார்கள். தீர்க்கதரிசி கூட்டத்தில் ஆவியானவர் இறங்கி வருகிறார். போர் வீரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு ரூல்ஸ் படி தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். புதிய ஏற்பாட்டின் படி பரிசுத்தவான்கள் இறங்கி வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க. இப்ப பழைய ஏற்பாட்டு ரூல்ஸ் படி பார்த்தா கர்த்தர் திருச்சபையை நிரப்ப மாட்டார். ஆசாரியனை நிரப்புவார், தீர்க்கதரிசியை நிரப்புவார், ராஜாக்களை நிரப்புவார், நியாயாதிபதிகளை நிரப்புவார், மூப்பர்களை நிரப்புவார். இந்த 5 பேர் தான் நிரப்பப்படுவார்கள். ஆனால் சபை நிரப்பப்படாது. ஆனால் ஒரு போர் வீரனை கர்த்தர் நிரப்புகிறார். யோசித்து பாருங்கள். அதுக்கடுத்து சவுல் பார்க்கிறான்,
போன 100 பேர் தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு 100 பேர் அனுப்புவோம், அவங்களும் போறாங்க, அவங்களும் அந்நிய பாஷை பேசுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்மளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. இவர் போனோன்னு இவன் மேலே ஆவியானவர் இறங்கி வருகிறா, இவன் அந்நிய பாஷை, இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், விழுந்து கிடந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணவர், ஆனா கூட்டத்தோட சேரும் போது ஆவியில நிரம்பிதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அதற்காக தேவன் அவனை அங்கீகரித்து விட்டார் என்று அர்த்தமா? ஹலோ, வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லாமல் நீ அபிஷேகத்தை பெறுவாய் என்றால் ஏமாத்தி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். மனம் திரும்புதல் இருக்குதா? சிம்சோனுடைய வாழ்க்கையில பலி விலகி ஸ்டாப் பண்ணா. அது எங்க கொண்டு போச்சு தெரியுமா? முதலாவது கண்களி இச்சை, இரண்டாவது அது மாம்சத்தின் இச்சையா மாறிச்சு. விபச்சாரிட்ட போனா 16ஆம் அதிகாரத்துல அந்த மாம்ச இச்சை அவனை எங்க கொண்டு போச்சு தெரியுமா? ஜீவனத்தின் பெருமைக்கு கொண்டு போயிடுச்சு. தெளிவால் மடியில அவன் பல விதங்கள்ல அவனை சிறைபிடிக்கிறது ட்ரை பண்றான். 4 முறை ட்ரை பண்ணியும் நான் எப்பொழுதும் போல எழுந்திருப்பேன். இதுதான் ஜீவனத்தின் பெருமை. இது என்னது? எப்பொழுதும் போல என்ன செய்வேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாத. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் பாத்திரத்துல முதல்ல அழுக்கு இருக்க கூடாது, இரண்டாவது உன் பாத்திரத்துல கீரல் இருக்க கூடாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். Jeremiah chapter 2 verse 13. என் ஜனங்கள் எனக்கு 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தாங்களுக்கு வேண்டிக் கொண்டார்கள். யோசித்து பாருங்களேன், ஒரு பெரிய அணை உடையுது அப்படின்னா அதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா? முதல்ல கீரல் உண்டாகும். என்ன உண்டாகும்? கீரல் வரும் பொழுதே அந்த லீக்கை விட்டு ஒழுங்கா கண்டுபிடிச்சு உள்ளும் புறமும் அடைக்கணும். நல்லா கவனிக்கணும், 2 சைடு அடைக்கணும். எப்படி அடைக்கணும் சார்? சிலர் வெளியே மட்டும் அடைக்கிறது, உள்ளகளை விட்டுருவான். சிலர் உள்ள மட்டும் அடைக்கிறது, வெளியே விட்டுருவாங்க. 2மே தப்பு. உள்ளும் புறமும் அடைக்கப்படும். அல்லேலூயா. இந்த கீரலை அப்படியே கவனிக்காம விட்டோம்னா ஓட்டையா மாறும். அந்த ஓட்டை என்ன செய்ய தெரியுமா? ஒரு நாள் பெரிய ஓட்டையா மாறி அணையை டோட்டலா உடைஞ்சி அது வரைக்கும் காத்திருந்த அபிஷேகம் எல்லாம் வீணாய் போய்விடும். கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் உனக்கு கொடுத்த மகிமை, கர்த்தர் உனக்கு கொடுத்த பலன் இன்னைக்கு என்ன செய்யுது தெரியுமா? ஓட்ட பாத்திரமா இருந்து என்ன செஞ்சுட்டு தெரியுமா? போய்கிட்டு. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாத்திரம் தனக்கும் யூஸ் பண்றது இல்ல, மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணும்படியாக பயன்படுத்தும்படியாக மாறுவதில்லை. முதல்ல நீ உனக்கு யூஸா இருக்கணும். உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற போராட்டத்தை ஜெயிக்கணும். உனக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுப்பதின் நோக்கமே அந்த பெட்ரோல் இருந்தால் நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற பாவ போராட்டம், பிசாசு போராட்டம், பில்லி சூனிய போராட்டம், கடன் பிரச்சனை, உன் குடும்பத்தை எப்படி நடத்துவது, உன் எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது, எல்லாமே இந்த அபிஷேகம் வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஆனா அபிஷேகத்தை இழந்துட்டு அப்படின்னா நீ குருடாக்கப்பட்ட சிம்சோனை போல காணப்படுவ. மாவரைச்சுக்கிட்டு இருப்ப. எந்த பாதையில போகணும் தெரியல, என்ன செய்யணும் தெரியல, எந்த தீர்மானம் எடுக்கணும் தெரியல. என் பிள்ளையுடைய படிப்புக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பது, என் பிள்ளையுடைய திருமண காரியத்துக்கு அடுத்த ஸ்டெப் எடுப்பது என்ன, என் பிள்ளையுடைய வேலைக்கு நான் அடுத்த ஸ்டெப் எடுப்பது என்ன. உனக்கு வழிநடத்தல் கிடைப்பதில்லை. ஏன் கிடைப்பதில்லை? வேதம் என்ன சொல்ல தெரியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகமே உங்களை என்ன செய்ய தெரியுமா? போதிக்கும். ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னு ஆவியானவர் எழுதுறார். ஆனா இப்ப நமக்கு அதை போதிக்க முடியுதா? 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது வேற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது வேற. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது நீ அந்நிய பாஷை பேசுவது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நீ ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற பொழுது, ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் டிஃபரண்ட் ஆனாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா யாருக்கு கர்த்தர் கொடுப்பார் தெரியுமா? அபிஷேகத்தின் மேன்மை தெரிந்தவனுக்கு மட்டுமே கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பாரு. அபிஷேகத்தில் விளையாடுறவனுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை தரமாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தில் விளையாடுறாங்க, கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தின் மேன்மையை பயன்படுத்துவதில்லை. கடந்த நாட்கள் ஒரு சபைக்கு பிரசங்கித்த பொழுது எனக்கு ஆவியானவர் சொன்னார், அநேகரை நம்பி நான் அபிஷேகத்தை கொடுக்கிறேன், அநேகர் என் அபிஷேகத்துக்கு உண்மை உள்ளவர்கள் இருப்பதில்லை. அநேகரை நான் நம்புறேன், நான் கொடுக்கிற அபிஷேகத்தை காத்துக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். சிலரை குறித்து இங்கே ஆவியானவர் துக்கப்படுகிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இருக்கிறேன். துக்கப்படுத்தினா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்க, அந்நிய பாஷை பேசுறதுனால நீ நல்ல பாத்திரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்பா உன்னை குறித்து துக்கப்படுகிறார். நீ என்னுடைய சித்தத்தை செய்யவில்லை, என்னுடைய பாரத்தை புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுடைய துக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறேன். என் சித்தத்தை நீ செய்வாயா என்று கர்த்தர் கேட்கிறார். சித்தத்தை செய்வாய் என்றால் உன் அர்ப்பணிப்பை சரி பண்ண. எப்படி அர்ப்பணிப்பை சரி பண்ண வேண்டும்? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13 படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் வருவான். ஏசப்படைய சமூகத்தில் இரவு தூங்குறதுக்கு முன்பாக 5 விதங்களில் நாம் பாவம் செய்கிறோம். இந்த 5ஐயும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். சிந்தனை மூலமாக, பார்வை மூலமாக, பேச்சின் மூலமாக, செவிகளின் மூலமாக, ஹோல் பாடி நடக்கையின் மூலமாக. தேவனே, உமக்கு விரோதமாக நான் செய்த பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை மன்னி. 3 காரியம் மன்னிக்கணும். நல்லா புரியுங்க. சங்கீதம் 32:1-2, ஏசாயா 53:4-5 நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சபையானது தேவனிடத்தில் பாவத்தை மட்டும் தான் மன்னிப்பு கேட்குது. பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்பாங்க, நீ விடுதலையை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்த பொழுது அவர் பாவத்தை மட்டுமல்ல நம்முடைய மீறுதலை சுமந்தார். நம்முடைய மீறுதலை மட்டுமல்ல நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார். 3க்கு வித்தியாசம் இருக்கு. பாவம் என்பது ஃபர்ஸ்ட் டைம் செய்வது, மீறுதல் என்பது 2-3 டைம் செய்வது, அக்கிரமம் என்பது கண்டினியூவா தொடர்ச்சியா செய்வது. ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை மன்னியும் அப்படின்னு கேட்கும்போது முழுமையான மன்னிப்பு உனக்கு கிடைக்கும். முழுமையான விடுதலையை இயேசு தருவார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி மன்னிப்பு இல்லை. எதை மட்டும் தான் மன்னிப்பு வைக்கிறாங்க? பாவத்தை மட்டும் தான் மன்னிப்பு வைக்கிறாங்க. ஆனா இயேசு சிலுவையில் என்ன சுமந்தார்? பாவத்தின் விளைவாகிய துக்கம், மீறுதலின் விளைவாகிய காயம், அக்கிரமத்தின் விளைவாகிய நொறுக்கப்படுதல், நெருக்கப்படுதல். உன் வாழ்க்கையில நீ பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்டா துக்கம் மட்டும் தான் மாறும். மீறுதலின் விளைவாகிய காயம் உள்ளத்துல தான் உட்கார்ந்து இருக்கும். அக்கிரமத்தின் விளைவாகிய நொறுக்கப்படுதல், நெருக்கப்படுதல், ஏதோ ஒரு விதத்தில் நீ நொறுக்கப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லது நெருக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பாய். கர்த்தரை விடுதலையாக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரே, என் சிந்தனை மூலமாக, என் பார்வை மூலமாக, பேச்சு மூலமாய், செவிகளின் மூலமாய், நடக்கை மூலமாய் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை மன்னியும். தினமும் உடைய ரத்தத்தினால் என்னை உள்ளும் புறமா கழுவி சுத்திகரித்து என் பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கும், என் பாத்திரத்தில் இருக்கிற கீரலை அடையும், என் பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டையா உள்ளும் புறமா அடைய அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீ ஜெபித்த பின்புதான் என்னை நிரப்பும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலனை தாங்க,
எனக்கு மகிமையை தாங்க, எனக்கு அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு கேட்க வேண்டும். அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன தருவார் தெரியுமா? ஆனா இன்றைக்கு உங்களோட கர்த்தர் பேசுற நோக்கம் என்ன தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடி எடுப்பித்து அதன் பழுதானங்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி எனக்கு முன்பாக நான் நிலைநிறுத்த விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை பயன்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீ வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறாய். நான் வீணாக ஓடும்படி நான் உன்னை அழைக்கவில்லை. நீ வீணாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை. நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீ செய்து என்னுடைய வருகையில் நீ காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எஜமானனுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க சபை எஜமானனுக்கு உபயோகமுள்ள ஒரு சபையா இருக்கணும். எப்பயும் கர்த்தரை பயன்படுத்திருக்கு. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆயத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சார்? ஓட்ட பாத்திரத்தை யாராவது பயன்படுத்துவாங்களா? அழுக்கு நேரந்த பாத்திரத்தை பயன்படுத்துவாங்களா? கீழே நேரந்த பாத்திரத்தை பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த முடியாது. உங்களை பயன்படுத்தணும். எத்தனை பேர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிங்கள் பார்க்கலாம். சகரியா chapter 4 verse 6 to 10. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரா, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாக என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக போனவர்கள். 2 வித சிறையிருப்பு இருக்கு. ஒன்று எகிப்தின் அடிமைத்தனம், இன்னொன்று பாபிலோனிய அடிமைத்தனம். எகிப்தின் அடிமைத்தனம் விடுதலையாக வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் விடுதலையாக்கும். பாபிலோனிய அடிமைத்தனம் விடுதலையாக்க வேண்டும் என்றால் நீ உன்னை நீயே அவிழ்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை என்ன செய்துவிடு? அவிழ்த்து விடு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனம் விடுதலையாக்குவது இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம். பாபிலோனிய சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் உன் கட்டுகளை நீதான் மனம் திரும்பி அவிழ்க்க வேண்டும். என்ன திரும்பி அவிழ்க்கணுங்க? என்ன திரும்பி அவிழ்க்கணுங்க? அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? சிந்தையை மாற்றிக் கொள்ளுதல் அர்த்தம். அல்லேலூயா. மாற்றி யோசின்னு அர்த்தம். என்ன திரும்பி மாற்றி யோசிக்கணும். குண்டக மண்டக யோசிக்க கூடாது. வேதத்தின் அடிப்படையில யோசிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை வாசித்து சிந்தித்து அதை தியானிக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. மனம் திரும்பி விசுவாசிக்க. நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, ஆனா என்ன இல்லை தெரியுமா? மனம் திரும்புதல் இல்லை. என்ன சார் இல்லை? என்ன இல்லை? சிந்தையை மாற்றுறதே கிடையாது. இன்னைக்கு காலையில இருந்து இப்ப நம்ம மறுநாளுக்கு வந்துட்டோம். சரிதானா? யோசித்து பாருங்க. அந்த 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு நேரம் பைபிள் வாசிங்க? பைபிள் வாசித்து அந்த வசனம் உங்க இருதயத்தை, உங்க மைண்டையும் நிரப்புச்சா உங்களால சொல்ல முடியுமா? சிலர் பைபிளை வாசிக்க மாட்டீங்க, அது வேற. சிலர் வாசித்தவர்கள் என்ன வாசித்தீங்க? ஏதோ வாசித்தேன், ஆனா என்ன வாசித்தேன் எனக்கும் சொல்லுங்க சார். தெரியல அப்படின்னா நீ என்ன பாத்திரம் தெரியுமா? ஹலோ, என்ன பாத்திரம் சொல்லுங்க சார். அதனால வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தவங்க வந்து என்ன செய்ய வேண்டி இருக்குது? பூஸ்ட் பண்ணி கையை தூக்கு, காலை தூக்கு, வாயை தர, கையை தட்டு, கையை தட்டியா. சூப்பர் 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 சூப்பர். அல்லேலூயா. எப்படி? பெட்ரோல் இருந்தா யாராவது இது சொல்லணுமா? சொல்லுங்க சார். ஹலோ, எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? புல்டோசரை வச்சு தள்ள வேண்டி இருக்குது. என்ன வேண்டிய இருக்குது? தள்ள வேண்டி இருக்குது. இங்க சபைக்கு
வீட்டுக்கு வந்தோடனே தள்ளிட்டாங்க. நம்ம வீட்டுல தள்ளவே முடியாம இருந்தோம். பாஸ்டரும் ஜெபம் பண்ணி நம்மளை என்ன செஞ்சு விட்டாங்க, தள்ளிட்டாங்க. சூப்பரா அல்லேலூயா, பாஸ்டர் சூப்பரா இருந்துச்சு. ஆனா வீட்டுக்கு போக முடியும். ஹலோ, இந்த செருபாபேல் கவர்னர், யோசுவா பிரதான ஆசாரியர், இவங்க 2 பேர் தலைமையில கர்த்தர் பாபிலோன் தேசத்துல சிறை கைதியாக இருந்த அவர்களை விடுதலையாக்கி 70 வருஷம் அடிமையில இருந்தாங்க. அங்க இருந்து ரிலீஸ் பண்ணி எங்க கொண்டு வந்தாங்கன்னா யூதேயா தேசத்துக்கு கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா, தேவாலயத்தை கட்ட வேண்டும். அவர்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்றால், நான் உன்னை அழைத்த நோக்கம் என்னவென்றால், நீ தேவாலயத்தை கட்ட வேண்டும். நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்ட தேவாலயத்தை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். எஸ்றா 4ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிப்பாங்க. அவர்கள் அஸ்திவாரம் போட்டார்கள். அஸ்திவாரம் போட்ட பொழுது எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்தோடனே தேவாலயத்தை கட்டதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியாச்சு? எதிர்ப்பு வந்தோடனே என்ன செஞ்சாச்சு? தேவாலயத்தை கட்டதை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஆகா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலிகளை என்ன செய்யுங்கள். நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து சொல்றேன், தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? சிந்தனை. என்னது மிகப்பெரிய கிஃப்ட்? என்னது தெரியுமா? சிந்தித்து நாம் தீர்மானம் எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறோம். உன் சிந்தையில ஓட்ட விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன் லைஃபே ஓட்ட ஜாக்கிரதை. சிந்தனையில நீ ஜெயிச்சு விட்டா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். சிந்தனையில நீ ஜெயிக்கிற அப்படின்னா எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே. இங்க இருக்கிறவங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல, நிறைய பேர் செல்போன் உட்காருங்க. செல்போன்ல வீணான சிந்தனை. அந்த வீணான சிந்தனை உன்னை என்ன செய்யுது அப்படின்னா, நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம், நான் உனக்கு கொடுத்த தேவ பிரசனம், நான் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை என்ன செய்ய தெரியுமா, ஓட்ட பத்திரமா ஒழுக பண்ணுதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் கூட பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் எதுதான் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? செல்போன். உண்மையே சொல்றேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சபைகள்ல பிசாசு வந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு 2-3 ஆடும் பார்த்துருக்கீங்களா? இப்ப வெளியே போற பிசாசு கூட சபையில வந்து நானும் சேர்ந்து என்ன செய்யறேன், டான்ஸ் ஆடுது. எந்த மாற்றமும் சவுண்டு தான் இருக்குது. ஒண்ணு காண பப்பு வேகல. ஏன்னா நீங்களா என்ன பாத்திரம் எனக்கு தெரியுது. ஹலோ, ஓட்ட பாத்திரம் நல்லாவே நம்மளை கண்டாம நடுங்கணும். ஏன்னா நமக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் விலையேறப்பட்டது. ஆனா இன்னைக்கு அபிஷேகத்தை கண்டா அவன் அந்நிய பாஷை பேசுறான், அவன் ஆடுறான், சூப்பரா ஆடுறான். எப்படி ஆடுறான்? சூப்பரா ஆடுறாங்க. ரொம்ப துக்ககரமான காரியம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம மூலமா கிரியை செய்ய முடியல அப்படின்னா நம்ம என்ன பாத்திரமா இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பலிகளை என்ன செய்யுங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆவியானவர் திரும்ப பைபிள்ல சொல்ற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன். வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன். சொல்வாரா சொல்ல மாட்டாரா? உண்மையை சொல்றேன், வசனத்தை சிந்திச்சேன்னா உன் ஓட்டை அடைச்சிடலாம். எதை சிந்திச்சா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கணும். என்ன அர்த்தம்? உன் சிந்தனையினால உன் இருதயத்தை என்ன செய்யணும்? காத்துக்கணும். கண்கள், இருதயத்துக்கு வாசல் என்னது? கண்ணு. இருதயத்துக்கு வாசல் என்னது? மூக்கு. இருதயத்துக்கு வாசல் என்னது? காது. இருதயத்துக்கு வாசல் என்னது? வாய். இந்த 4 டோரை க்ளோஸ் பண்ணி வேதத்தை இருதயத்தில் என்ன செய்யணும்? நிரப்பணும். தனியா உட்கார்ந்து இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் உங்களை கையில ஒரு 1/2 மணி நேரம் பைபிளை கொடுத்து சத்தமா உங்களை வாசிக்க சொன்னா எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கு, எத்தனை பேர் 3ஆம் வானத்துக்கு போறீங்கன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேரு?
இங்க உட்கார்ந்துருக்கீங்க எத்தனை பேரு? 3ஆம் வானத்துக்கு போறீங்கன்னு செஞ்சிடலாம். நிறைய பேருக்கு பைபிள் எடுத்தோட பார்த்தீங்கன்னா தூக்கமே, அது தூக்கமே என்ன செய்யாது, வராது. பார்த்துருக்கீங்களா? அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே என்ன பாத்திரம். ஹலோ, புரியுதா? பக்கத்துல எடுத்துக்கோங்க, நீங்க என்ன பாத்திரம் தெரியுதா? இது வரைக்கும் நல்ல பாத்திரம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது, ஒரிஜினலே நமக்கு தெரியுது. கை குறுக்கவே யோசனையா இருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இந்த சத்தியத்தை வெளிச்சத்துல சபைகளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகளை, இன்னைக்கு இருக்கிற சபைகள்லாம் சும்மா பம்மன் பண்ணிட்டு இருக்குது. ஒரு சிலரை தவிர எழுதி வச்சுக்கோங்க, ஒரு சில சபைகள், ஒரு சில ஊழியக்காரர்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்களும் இல்லைன்னு வச்சுக்கோ, தலைக்கு துண்டு போட்டு வேண்டியதான். இன்னைக்கு எங்கேயுமே ரட்சிப்பு இல்லை, எங்கேயுமே மனமாற்றம் இல்லை. வாட் இஸ் தி ரீசன்? என்ன இல்ல? பாத்திரத்துல என்ன இல்ல, இருந்தா தானே பயன்படுத்த முடியும். இங்க சவுண்ட் மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது சார்? வெட்டு வேட்டு. என்ன வேட்டு? இங்க ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னாரு, எப்பா நான் உங்களை அழைச்ச நோக்கத்தை விட்டுட்டேன், இப்ப அர்ப்பணிப்புல ஓட்ட. எதுல ஓட்ட வந்துருச்சு? அர்ப்பணிப்புல ஓட்ட. அர்ப்பணிப்புல ஓட்ட வந்ததுனால நீ திரளாய் விதைத்தும் கொஞ்சமா இருக்கிறா. நீ நிறைய கொண்டு வந்தாலும் பொத்தலான பையில, ஓட்ட பையில போறது போல அதெல்லாம் ஒழுகி போகுது. நீ நிறைய வச்சா பூல் ஊறி விட்டுருது அப்படின்னு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வழியை சிந்தித்து பார்த்து சரி பண்ணு, உன் அர்ப்பணிப்பை திரும்ப சரி பண்ணு. நீ சரி பண்ணுவா என்றால் என் ஆவியான ஒரு நடுவில் இருப்பா. பரிசுத்தாவினுடைய பலத்தினாலே நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை, தரிசனத்தை உன்னால் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய ஆவியினால், ஆவியானவர் எப்பொழுது உதவி செய்வார்? ஒரு பாத்திரம் அடைக்கப்பட்டால் மட்டுமே, அடைக்கப்பட்டு கிருபையை பெற்றால் மட்டுமே, அடைக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றால் மட்டுமே, அடைக்கப்பட்டு பலத்தை பெற்றால் மட்டுமே, அடைக்கப்பட்டு மகிமையை பெற்றால் மட்டுமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், வல்லமை மேல் வல்லமை. அப்பதான் உன்னை கண்டு பிசாசு நடுங்கும். உனக்கு நீ நடக்க வேண்டிய வழி ஆவியானவர் போதிப்பா. உன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் போதிப்பா. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து கர்த்தர் போதிப்பா. சபைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் போதிப்பா. நீங்க எந்த வெளிச்சமும் இல்லை. ஏன்? எங்க போறோம் தெரியல. ஆனா ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தா யார் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆவியானவர் உனக்கு என்ன செய்வார்? போதிப்பார். ஆனா அபிஷேகத்தை காத்துக்கிறியா? எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கிறியா? கண்ட கழுதிய செல்போன்ல பாத்துக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு ஸ்டேட்டஸ், 12 மணிக்கு ஸ்டேட்டஸ், 2 மணிக்கு ஸ்டேட்டஸ், 3 மணிக்கு ஸ்டேட்டஸ். செத்து போவான் போல தெரியுது. எப்ப பார்த்தாலும் அதை பார்க்க, இதை பார்க்க. இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நன்மையான ஒரு காரியத்தை அதிகமா செய்ய வச்சு தேவ சித்தங்கிற எல்லை கொண்டு தாண்ட வைக்கிறது. எப்படி? நன்மையான ஒரு காரியத்தை அதிகமா செய்ய வச்சு தேவ சித்தங்கிற எல்லை கொண்டு என்ன செய்யணும்? தாண்டணும். என்ன தாண்டது? எக்ஸாம்பிளுக்கு சாப்பாடு. சாப்பிடுறது என்ன பாவமா? தேவன் நமக்கு வயிற்ற படைச்சது சாப்பிடுறது தானே. சாப்பிடுறது தானே வயிற்ற படைச்சார் சார், உண்மையா இல்லையா? அப்ப கண்டிப்பா சாப்பிடணும். ஆனா ஏசு 40 நாள் பாஸ்டிங் இருந்தார். 40 நாள் பாஸ்டிங் இருக்கும்போது சாப்பிட வர்றாங்க. என்னையா தேவகுமாரனே, 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறீங்க, மற்ற தேவன் ஒரு சாப்பாடு கொடுக்கவில்லையா? இந்த கல்லுகளை நீர் என்ன செய்ய? அப்பமாக்கி என்ன செய்து விடும்? சாப்பிட்டு விடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா அப்ப சாப்பிடுறது தேவ சித்தமா? அதான் இப்ப மேட்ரு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவங்கதான் சோதனை இயேசு சாதனையா மாத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தமிழகம் பெருந்தீனி. என்ன உலகம்? உண்மை. எப்படி கண்டுபிடிச்சிருமா? எந்த திசை திரும்பினாலும் பேக்கரி கடை. 24 hours. எந்த hours? 24 hours. அதுவும் நம்ம ஆட்களுக்கான கெஸ்டின்ஸ். ஐயோ, கார்ல போனா ஐயாரு ஒரு ஸ்நாக்ஸ், பைக்ல போனா ஒரு ஸ்நாக்ஸ். சரிதான், இங்க வீட்டுல திட்டுப்பாங்க. ஆனாலும் அங்க போனோம்னு அவங்கள பார்த்தோட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், இவங்களை பார்த்தோட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ். ஏய், நீலாம் சோதம் குமாரா மாதிரி நடந்துட்டு இருக்க. பிற எந்த பிசாசு ஓடும்? ஹலோ,
ஒரு காலத்துல பாஸ்டிங் இருந்துச்சு, சபை உபவாசம் ஜெபம். இன்னைக்கு உபவாசம்னா என்ன தெரியுமா? ஒரு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிப்பார்கள், 12 மணிக்கு முடித்து விடுவார்கள். நாங்கள் வருவதே 10:30 அல்லது 11 மணிக்கு தான் நாங்கள் என்ட்ரன்ஸ் குள்ள என்ன செய்வோம், காலை வைப்போம். அடுத்து பாஸ்ட் வந்து அதுக்குள்ள என்ன செய்வாங்க, பாட்டு பாடி கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க பண்ணுவா. அடுத்து 12க்கு முடிச்சிடும். அடுத்த ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா வயிற்றுக்குள்ள போகுது. இதுக்கு பேர் பாஸ்டிங்க. ஹலோ, உன் வாழ்க்கையில ஏன் பிசாசு ஓட மாட்டேங்குது தெரியுமா? இங்க இருக்கிற சிலருக்குள்ள கேள்வி இருக்குது. ஆண்டவர் நீங்க சொல்றாரு, உன் குடும்பத்தில் இருக்கிற சில பிசாசு போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? ஜெபத்தை கத்த கேட்க மாட்டேங்குது. 3 நாள் பாஸ்டிங் இருக்கு, ஜெபம் பண்ணி பாரு. எஸ்தர் 3 நாள் அன்னும் பகல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா பாரு, பிசாசு ஓடிச்சு. எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நிறைய சபைகள் இருந்து பிசாசு வெளியே போக மாட்டேங்குது. ஏன்? சபைக்குள்ள குழப்பம். ஏன் குழப்பம்? சபை உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது இல்ல. அர்ப்பணிப்புல ஓட்ட 3 days ஒன்று சாப்பிடாம பாஸ்டிங் இருங்க. 7 days பாஸ்டிங் இருங்க. 21 days பாஸ்டிங் இருங்க. 40 days பாஸ்டிங் இருங்க. பாஸ்டிங் இருந்தால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு அர்ப்பணிப்பே கிடையாது சபைக்கு. சும்மா சபை அப்படியே என்ன செஞ்சுட்டு மெத்தரோட்ட மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல சபைக்கு வேறுபாட்டு செடி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் தான் வந்து உலகத்துக்காரன் ஃபாலோ பண்ணணும் போல தெரியுது. சினிமா நடிகர் கூட தோத்துருக்கான். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் ஐயோ கொடுமையா கையா. அதில் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கேட்டீங்கன்னு சொல்லுங்க, அங்கே கிழிச்சு விட்டுருக்கு, இங்கே கிழிச்சு விட்டுருக்குறது. அதில் பிரசங்கம் பண்ண வந்தது யார் தெரியுமா? பெரிய ஊழியக்காரர். ஆனால் கொடுமையே, இதை எங்கே போய் சொல்றது எனக்கு தெரியல. அர்ப்பணிப்புல சபையில ஓட்ட வந்துருச்சு. அதனால தெருவில் போற நாய் கூட சபையை என்ன செய்ய தெரியுமா கேள்வி கேட்குது. சபையை கட்ட நடுங்குற உலகம் தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல 10 விசுவாசி தான் சபையில இருப்பாங்க. ஆனா அந்த சபையை குறித்த அந்த கிராமம் அதிரும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எத்தனை பேர் வந்த சபையை கண்டு யாருமே நடுங்கிறது இல்லையே. வர்ற போற நாயெல்லாம் ஈஸியா பேசுறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல யாரும் கை வைக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு ஈஸியா கை வைக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? சிம்சோனே நீ ஓட்ட பாத்திரமா இருந்துட்டு அபிஷேகம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இழந்துட்டு உட்கார்ந்து சபை. தெய்வ பிள்ளையே, உன் லைஃப் எப்படி இருக்கு யோசித்து பாரு. ஆண்டவர் அனைத்து நோக்கத்தை உன்னால செய்ய முடியாம ஏதோ கிறிஸ்டினா மாறிட்டேன், சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், ஆத்திரம் தோத்துறோம் அல்லே. ஹலோ, என்ன அர்ப்பணிப்பு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்திரம் எத்தனை நாள்? சரி, மாசத்துல 3 நாளாவது நான் ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லுங்க. சரி, அதை விட்டு ஒரு நாள் ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கிற ஆட்கள் கை ஊத்துங்க. 3 வேளை நான் சாப்பிடாம இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ற ஆட்கள் கை ஊத்துங்க பார்க்கலாம். நான் கேட்குறது 3 வேளை சாப்பிடாம இருக்கணும். பெருந்திரினா நம்ம தான். அந்த ஸ்நாக்ஸ் உள்ளத்துல, இந்த ஸ்நாக்ஸ் உள்ளத்துல, அந்த உள்ளத்துல, இந்த சோதம் கோமருடைய பாவம் என்ன தெரியுமா? என்ன பாவம்? ஆகார திரட்சி. சிறுமைப்பட்டவனுடைய கையை நீ என்ன செய்யல, பலப்படுத்தல. இன்னைக்கு நம்ம சபைகளுக்கு அப்படியே பொருந்தும். சபை திங்கிறதுல ஒன்னா நம்பர். எப்படி திங்கிறதுல? அதனாலதான் பிசாசு போக மாட்டேங்க. திருட்டு போய் போறானா போற பிசாசெல்லாம் என்ன செய்யுது? வருது. ஹலோ, அர்ப்பணிப்புல ஓட்ட. எதுல ஓட்ட? ஆண்டவர் அன்னைக்கு பார்த்து சொன்னார், செருபாபேலே, யோசுவாவே, நான் உன்னை எதுக்கு அழைச்ச நோக்கத்தையும் மறந்து ஓடிக்கிட்டு இருக்கே. அதனாலதான் உன் வாழ்க்கையில எல்லாமே இழந்துகிட்டு இருக்க. நஷ்டம் ஏன் வருது தெரியுமா? ஏன் பொருளாதார இழப்பு வருது தெரியுமா? ஏன் நீ என்ன ஜோமனாலும் கத்தரிப்பு மருந்து உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறது தெரியுமா? எதிர ஓட்ட வந்துருச்சு, அர்ப்பணிப்புல ஓட்ட. இப்ப ஆண்டவர் சொன்னார், எப்ப மனம் திரும்ப மலைகள் மேல ஏறுங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, நான் உங்கள் நடுவில் என்ன செய்வேன், வீட்டிலிருந்து இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவாங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்கள்
18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானார் அவனை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானார் அவனை பின்பற்றுங்கள் என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக தாசியோடு சொல்ல விரும்புகிறேன். எலியா வாழ்ந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாப் ஏசபேல், ஆகாப்புடைய மனைவி பேர் என்ன பேரு? ஏசபேல். இவனுடைய உபதேசத்தை கேட்டு மக்கள் என்ன செஞ்சானா, யெகோவா தேவனை வணங்கினா பாகாலையும் வணங்கினா, தோப்பு விக்கிரங்களை வணங்கினா. ஏன் பாகால வணங்கின? என்ன பாகால வணங்கினா விபச்சாரமே சித்தனம் பண்ணிக்கலாம். அவங்க கோயில் ஆராதனையே விபச்சாரம் தான். ஈஸியா போய் எத்தனை பேர் வச்சு தப்பு பண்ணலாம். ஆனா நம்ம யெகோவா தேவன் போனா பரிசுத்தம் மட்டும்தான். அப்ப பார்த்தா பரிசுத்தமும் நமக்கு தேவை. இங்க வரும்போது அப்படியே சொல்லிடுவோம், அங்க ஒரு பாவம் என்ன செஞ்சுடுவோம். அப்ப நமக்கு இது இருக்கட்டும், இது என்ன செய்யணும் இருக்கட்டும் அப்படின்னு 2 சேர்ந்து ஓகே பண்ணிட்டேன். இப்பதான் எலியாவுக்கு வைராக்கி வருது. கர்த்தர் தேசத்துல 3 வருஷம் மழையை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டாப் பண்ண எல்லாரும் நினைச்சாங்க இந்த பாகால தோப்பு விக்கிறோம், மழை தருது பனி தருதுன்னு நினைச்சான். ஆனா அது தரலப்பா. கர்த்தர் தான் என்ன செய்யறாரு, தாரார் அப்படிங்கிறத கர்த்தர் உணர வைக்கிறார். உணர வச்சு இப்ப எலியா வந்து கர்மேல் பருவத்துக்கு வர்றாரு. வந்தா தோப்பு விக்கிரகத்தை வணங்குறவங்க, பாகாலை வணங்குறவங்க கிட்டத்தட்ட 800 பேர், அவங்க தீர்க்கதரிசிகள் விக்கிரக ஆராதனை பண்றவங்க நிற்கிறாங்க. இங்கிட்டு ஒரே நபராக எலியா வந்து நிற்கிறான். அப்பதான் எலியா கேட்கிறான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகால். ஒன்னதான் தேட முடியும், கர்த்தரை மட்டும்தான் தேட முடியும். அதை விட்டுட்டு நான் கர்த்தரையும் தேடுவேன், செல்போனையும் தேடுவேன், நான் கர்த்தரையும் தேடுவேன், ஆகாரத்தையும் தேடுவேன், நான் கர்த்தரையும் தேடுவேன், பணத்தையும் தேடுவேன், நான் கர்த்தரையும் தேடுவேன், பொருளாசையும் எனக்கு வேணும். இங்க ஒண்ணு மாட்டிக்கிடுவேன், இங்க ஒண்ணு மாட்டிக்கிடுவேன், இப்படி ஒன்று தொங்கிடுவேன், அப்படி ஒரு தொங்கிடுவேன். அந்த காலத்துல அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கலட்டி அர்ப்பணிப்புல இருந்துச்சு. இப்போ ஒரு அர்ப்பணிப்பு கிடையாது, எல்லாம் க்ளோஸ். அப்ப காலத்துல எங்க பாஸ்டர், தலைமை பாஸ்டர் ஜான்ராஜ் பாஸ்டர் வந்து திருவிருந்து கொடுத்தா 1.5 மணி நேரம் முழங்கால நிக்கணுமா. எத்தனை மணி நேரமா? 1.5 மணி நேரம் நேர் முழங்கால் என்னதான் திருவிருந்து கொடுப்பாரு. இப்ப 1 நிமிஷம் கூட முழங்கால் போடுறது இல்லை. எப்படி சார் பிசாஸ் ஓடும்? போன பிசாஸ் வந்து உட்கார்ந்து, அதனால உட்கார்ந்தோடனே அப்படியே கூட்டம் வளர்ந்துக்கிட்டு அதாவது போயிருந்தேங்க. போறமா போலையா? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்தில் என்ன செய்யாது. புறப்பட்டு எனக்கு இதை சொல்லும் போது ஆண்டவர் கேட்க சொல்றேன், நீங்க நிறைய பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்றது இல்லை, அதை கேளு முதல்ல அப்படிங்க. சரி கேட்க, உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் டெய்லி தனி ஜபம் 1 மணி நேரம் கண்டினியூ ஜபம்? எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் கண்டினியூ ஜபம் பண்ணீங்க. அவங்க மட்டும் வந்து பார்க்கலாம். விறகு விட்டு எண்ணிக்கலாம், அதுக்கு ரொம்ப கஷ்டம். எதை விட்டு எண்ணிக்கலாம்? நமக்கு பேர் என்ன தெரியுமா? பெண்டி போடுங்கப்பா. என்னது? ஏன் பிசாசு ஓட மாட்டேங்குது தெரியுமா? பொழுத்து போய் உட்கார்ந்துருவோம். எப்படி போய் உட்கார்ந்துருவோம் சொல்லுங்க? என்ன தேயணும்? முன்னாடி சாம் சுந்தரன் ஒரு பாஸ் இருந்தாரா சென்னையில. அந்த ஊழியக்காரரை பார்க்கறதுக்கு ஒரு ஊழியக்காரர் போயிருந்தாராம். அவர் நினைச்சாரா, நமக்கு பாஸ்டர் வந்து இன்னைக்கு நிறைய பணத்தை கொடுத்து, தம்பி நான் உனக்கு ஊழியத்துக்கு சபை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நினைச்சு போயிருக்காரு. உட்காந்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உலகில் போனாராம். போயிட்டு இருந்தா ஒரு பாட்டு. அந்த பாட்டுல பார்த்தா என்ன இருக்குது, இவரெல்லாம் பணத்தை கொண்டு வர என்னமோ கொண்டு வராங்க. பார்த்தா தோளா இருக்குது. என்ன இருக்குது? அவர் சொன்னார, தம்பி என் முழங்கால் போட்டு அதுல இருந்து உரிக்க தோல் துளிர். இது எதுக்கு உனக்கு தர்றேன்னா, இதை மட்டும் ஒழுங்கா செய்யும், உன் சபை என்ன செஞ்சிடும்? சபை என்ன செஞ்சிடும்? உங்க குடும்பம் கட்டப்படணும்னா எது போடணும் சொல்லுங்க சார். ஏன் வயிற்று வலி போக மாட்டேங்குது? ஏன் தலைவலி போக மாட்டேங்குது? ஏன் பிபி ஏறுது? இறங்கவே மாட்டேங்குது. எப்படி சார் இறங்கும்? எப்படி இறங்கும்னு கேட்கிறேன். பாஸ்டிங்கன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. திங்கிறதுமா உள்ளங்களே போய்கிட்டு பிறகு வருமா வராதான்னு கேட்கிறேன்.
சில ஜனங்கள் தின்னு கொண்டிருக்கும் பொழுதே மூக்கு வலி என்ன செஞ்சதா? நம்ம ஆட்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறான், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. பாஸ்டிங் இருந்து பாரு பிரஷர் வராது, பாஸ்டிங் இருந்து பாரு கேன்சர் வராது, பாஸ்டிங் இருந்து பாரு தைராய்டு வராது, பாஸ்டிங் இருந்து பாரு. நான் சேலஞ்ச் பண்றேன், வேத வசனத்தின்படி நீ வாழ்ந்து பார், கர்த்தர் உயர்த்துறத பாப்பேன். எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், ஊழியத்தில் வளர்ச்சி வேணும்னா 24 days ஃபாஸ்டிங் போடு. ஃபாஸ்டிங் போட்டாதான் நீ சில அசுத்தம் ஜெயிக்க முடியும். நீ அதை ஜெயித்தாதான் நான் ஊழியத்தில் அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போக முடியும்னு சொன்னேன். என்னுடைய பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட் போராடிக்கிட்டு இருந்துச்சு. ஊழியத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார் உண்மைதான், ஆனால் நான் எதிர்பார்த்த உயர்வு வரல. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், தெளிவாக 21 days ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆவியனுடைய பலத்தினால 21 days ஃபாஸ்டிங் போட்டேன் பாருங்க. அந்த பிசாசை ஜெயிப்பதை எனக்கு கர்த்தர் காட்டினார். பல ஆண்டுகளாக என் ஊழிய வளர்ச்சியை தடை பண்ணி கொண்டிருந்த சத்துருவை ஜெயிப்பதை கர்த்தர் காட்டினார். ஆண்டவர் சொன்னார், நாம் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அன்னையிலிருந்து ஊழியத்தில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் வாரம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க அந்த டிஃபரண்ட்டை நாங்கள் பார்க்குறோம். நீங்க ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க, உன் வாழ்க்கையில பலவீனம் ஈஸியாக மேற்கொள்ள, உன் வாழ்க்கையில வியாதி வராது, உன் குடும்பத்தோடு இருக்கிற பிசாசு ஓடிடும், உன் கணவனாருக்குள்ள இருக்கிற குடிப்பழக்கத்தின் ஆவி, உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற விபச்சார ஆவி, வேசித்தன் ஆவி, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் சில வேளை போக மாட்டேங்க. ஏன் போக மாட்டேங்குன்னு நீ உபவாசம் பண்ணி என்ன செய்ய மாட்டேங்க, ஜெபிக்க மாட்டேங்க. ஒரு ஊழியக்காரர் சபை நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தது. சபையில் 500 பேர் வந்திருந்தாங்க, நல்ல சபை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா சபையில் ஆத்துமாக்கள் குறைய ஆரம்பித்தார்கள். 100 குறைந்தது, அடுத்து 200 குறைந்தது, அடுத்து 300 குறைந்தது. கடைசியில் பார்த்தா சபையில் 50லிருந்து 75 பேருக்குள்ள தான் வர ஆரம்பித்தார்கள். பாஸ்டமும் உள்ளம் உடைந்து விட்டது. ஏன் ஆண்டவரே, என்ன மிஸ்டேக் எங்கள் வாழ்க்கையில? எதனால சபையில் இவ்வளவு ஆத்துமாக்கள் குறையுது? உபவாசம் பண்ண தீர்மானித்தார்கள். இந்த 7 days சபை ஸ்டேஜில் காலையில் 10 மணிக்கு பாஸ்டமும் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்தார்கள். நாட்கள் ஓடினது. 1, 2, 3, 4, 5, 6, 7வது நாள் கர்த்தர் அவருடைய கண்ணை திறந்தார். கர்த்தர் கண்ணை திறந்த போது கர்த்தர் காட்டினார், அந்த சபையின் மேல் ஒரு குரங்கின் ஆவி படுத்திருக்கிறத கர்த்தர் காட்டினார். இந்த குரங்கின் ஆவிதான் இந்த சபைக்கு வர்ற மக்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வந்து அது என்ன செய்தனா சபையை சிதறடிக்கிறது கர்த்தர் காட்டினார். இவருக்கு கோபம் வந்தது. வாயத்திரம் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் குரங்கி நாவியே வெளியே போ அப்படின்னாரு. பொத்திருக்கிற வந்துச்சு. அவ்வளவுதான படுத்து அப்படி குரட்டை விட்டு அவ்வளவு பெருசா தெரிஞ்சது. இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்ன பொத்திருக்கிற நடுங்கிக்கிட்டு நினைச்சு, ஐயா நான் தான் துரத்துறேன், என்னை மட்டும் தயவு செய்து இத்தனை வருஷமா நான் இருந்துட்டேன், என்னை துரத்துறதுங்க, உனக்குலாம் நான் இடம் கொடுக்க முடியாது, போய் இயேசுவின் நாமத்தில் அப்படி துரத்துனாங்க பாருங்க. அந்த வாரத்திலிருந்து சபை பலபடியும் வளர ஆரம்பித்தது. இன்றைக்கு வளர்ந்து பெரிய சபையாக கர்த்தர் அந்த சபை ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. சபையில கன்ஃபார்மா உபவாச ஜெபம்னா ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கும். எப்படி இருக்கணுங்க? வாரத்தில் ஒரு நாளாவது உன் குடும்பத்துக்கு முழு ஃபாஸ்டிங் இருக்கு. மாசத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு. முடிந்தா 3 மாதத்துக்கு ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் இருங்க. தேவ சமூகத்தில் கதறுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிப்பா. எந்தெந்த காரியத்தெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியும் நினைக்கிறியோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் நீ கேள்விக்குறியா இருக்கிறாயோ, நீ உபவாசம் பண்ணி ஜெபிப்பா என்றால் உன் கண்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. சில பிசாசை இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா போயிடும். சில பிசாசு
உபவாசம் பண்ணி ஜெயிச்சாதான் ஜெயிக்க முடியும். இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதி இயேசுவை விசுவாசித்தா போதும், தரைப்படையில் இருக்கிற பிசாசெல்லாம் துரத்திடலாம். இரண்டாவது பகுதி கப்பல் படை. கப்பல் படை மூழ்கிற தண்ணிக்குள்ள மூழ்கிற படையெல்லாம் உட்கார்ந்து இருக்குது. இதை துரத்துறோம் அப்படின்னா உபவாசம் ஜெபம் பண்ணணும். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது, அது விமானப்படை. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யும். இந்த ஆவிகளை நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உன் கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்ணை கத்த திறக்கணும். ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டால் சாத்தான் நடுங்குவான். சாத்தானுக்கு தெரியும் இது எந்த கூட்டம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய கூட்டம் இயேசு விசுவாசிக்கிற லெவல்ல தான் நிக்குது. பாஸ்டிங் கூட என்ன செய்யறது இல்லை, பண்றதே. தயவுசெய்து சொல்றேன், உபவாசம் பண்ணல, அர்ப்பணிப்புல ஓட்ட வந்துருச்சு, பெருந்தீனியா இருக்கேன்னு அர்த்தம். தொண்டில என்ன வெயி ஒழுங்கா பாஸ்டிங் பண்ணணும். உனக்கு கத்தியே வராது. பாஸ்டிங் போடனே என்ன வரும்? இன்னைக்கு நிறைய பேர் போய் அடுத்த அர்த்தத்தை வர்றாங்க. தேவையாது. ஒழுங்கு பாஸ்டிங் போட்டு மனம் திரும்பிட்டேன்னா கத்தர் கத்தி வராதபடிக்கு என்ன செய்வார்? அல்லேலூயா. யாரெல்லாம் ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவங்களாம் கை வைத்துக்க பார்க்கலாம். எனக்கு ஆபரேஷன் வரக்கூடாதுன்னு சொல்ல விரும்புகிறவர்கள் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் நாங்க மெஜாரிட்டி அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம். அப்படிங்களா? ஏன் உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் யோசி. உங்கள் வழிகளை என்ன செய்யுங்கள், சிந்தித்து சிந்தித்து பாருங்கள். ஏன் அர்ப்பணிப்புல ஓட்ட? எதுல ஓட்ட சார்? அர்ப்பணிப்பு ஓட்டங்கள கத்திட்டு செஞ்சாச்சு. வாடா அர்ப்பம் சொல்லி அர்த்தாச்சு. இது நமக்கு தேவையா? இதோட நிப்பாட்டிடுவோம். அல்லேலூயா. இனி வாரத்தில் ஒரு நாள் முழு பாஸ்டிங் போட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? பாஸ்டிங் போட்டு அன்னைக்கு தான் வீட்டை துடைக்கிறது, தூக்குறது, கழுவுறது, எல்லா வேலையும் உளுந்து என்ன செய்யறது? அதுக்கு பேர் பாஸ்டிங் கிடையாது. அதுக்கு பேர் பட்டினி. அதுக்கு பேர் என்னது? சரிதானா? அதனாலதான் பாஸ்டர் நாங்க பாஸ்டிங்கே என்ன செய்யறது இல்லை. இருக்கு எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? லவக்குன்னு போட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியது வேண்டாம். சரி, ரைட். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்களுக்கு அர்ப்பணிப்பு இல்லை. கத்தரை தேடினா கத்தரை மட்டும் தேடணும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? பாகாலையும் தேடினாங்க. கத்தர் தான் சொன்னார். அப்ப இந்த சமூகங்களுக்கு தெரியும், நமக்கு நேரம் நான் சாட்டை முடிக்கிறேன். இந்த எலியா என்ன செஞ்சார்னா, இடிந்து போன பலிபீடத்தை முதலாவது என்ன செய்தார்? செப்பனிட்டார். ரெண்டாவது ஒரு பலிபீடத்தை என்ன செஞ்சார்னா கட்டினார். கட்டிட்டு பலிபீடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணித்து தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணார். பாருங்க, வானத்திலிருந்து என்ன இறங்குச்சு? அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் அர்ப்பணிப்பு நீ சரி பண்ணிட்டு என்னை போட்டுப்பார். அக்கினி இறங்குறத அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை 2 நிமிஷத்துல நம்ம சொல்லி ஜெபத்துக்குள்ள போகிறோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம், நமக்கு நேரம் இல்லாதபடி. நாங்கள் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடிய காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எப்படி இருக்கணுமாங்க? எரிந்து கொண்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பலிபீடம் எப்படி இருக்கு தெரியுமா? புகைதான் வருது. என்ன வருது? பலிபீடத்தில் என்ன வரணும்? அக்கினி வரணும். ஆனா இப்ப என்ன வந்துகிட்டு இருக்குது? புகை வருது. இப்ப உங்களுக்கு புகை வருதா அக்கினி வருதா கண்டுபிடிச்சிருவோம். கவலைப்படாதீங்க. உடனுக்குடனே டெஸ்ட், உடனுக்குடனே என்ன செஞ்சிருவோம்? திருத்திடுவோம். செட்டில் இப்ப என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதாவது சாந்தா என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆட்கள் ஏற்கனவே ரசிக்கப்பட்டு மெழுகுத்தி மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான்? எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மெழுகுத்தி மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கூட்டத்தில் வந்து மெழுகுத்தி மாதிரி ஆயிருப்பாங்க. மெழுகு போகல அப்படி எப்படி அப்படி அப்படிமா பாருங்க. போக மட்டும்தான் வரும். என்ன வருது? நிறைய பலிபீடத்தில் என்ன வருது சார்? சொல்லுங்க.
உங்க வீட்டுல இருந்து அக்னி வந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க என்னையும் இயேசுவை சொல்லி கொஞ்சம் சர்ச்சை கூட்டு போங்கன்னு சொல்லுவேன். உங்க வீட்டுக்குள்ள என்ன வந்துகிட்டு இருக்குது? 4 பேர் சேர்த்து ஒரு மனமா இருப்பாங்கன்னு பார்த்தா 4 பேரும் நுள்ளுன்னு இருக்காங்க. எப்படி இருக்காங்க? வீட்டுக்குள்ள 4 பேர். கணவனா மேற்கு திசை நோக்கி ஜெபம் பண்ணுவார், மனைவி கிழக்கு திசை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வடக்கு திசை, இன்னொன்னு தெற்கு திசை. 4 பேர் ஒரு மனம் சொல்லுவாங்களா? ஒரு மனங்கிற பேச்சுக்கு இடமே. ஆனா பாசிட்டிவ் பிரேயர் வச்சா முதலால நாங்க வந்து நிற்போம். பஸ் வீட்டுல சண்டை போட்டு கூட வந்து நிற்போம். தெரியுமா உங்களுக்கு? எப்படி நிற்போம்? எங்க வீட்டுக்குள்ள 4 பேருக்குள்ள ஒரு மனம்னு கேட்டீங்கன்னா ஓஹோ ஓஹோன்னு சொல்லலாம். முள்ளு தான் அதிகமா இருக்குது. என்ன இருக்குது? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள நான் எனக்கு என் கணவன் என் மனைவி பிள்ளைகளுக்குள்ள 4 பேரும் ஒரு மனம் தான், ஒரு மனம், அவ்வளவு ஒரு மனம் பஸ் அப்படிங்கிற மட்டும் கையை வைத்துக்க மாட்டான். எங்க புட்டெல்லாம் விதி விட்டு போயிருச்சு. எங்க அக்னி எரிய அக்னியா எரிய நினைக்க உங்க வீட்டுக்குள்ள என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்குது? போக வந்துகிட்டு இருக்குது. அதனால ரோட்ல போறேன் பாருங்க எவன் பார்ப்பேன். உங்க வீடு எரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஆட்கள் மெழுகு தெரிஞ்சாலும் கண்டுபிடிக்க மாட்டான். ஆனா வீடு பத்தி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் பிசி தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா வீடு பத்தி பிடிக்குன்னா பிளைட்ல போறவனா இருக்கலாம், பைக்ல போறவனா இருக்கலாம், ஜீப்ல போறவனா இருக்கலாம், எல்லாம் நிப்பாட்டி வேடிக்கை பார்ப்பான். தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்குள்ள ஏன் அக்னி என்ன தெரியுமா? 4 பேருக்குள்ள என்ன இல்ல, ஒரு மனதுல ஓட்ட. எதுல ஓட்ட சார்? அர்ப்பணிப்புல ஓட்ட, ஒரு மனதுல ஓட்ட, ஜெபத்துல ஓட்ட, உபவாசத்துல ஓட்ட, அடுத்து பரிசுத்தத்துல ஓட்ட. என்னத்துல ஓட்ட? பரிசுத்தமா? அது எந்த கடையில் விற்கிது பேச? எங்களுக்கு ஒரு அரக்கில வாங்கிட்டாங்களே. ஆசாரியன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பரிசுத்தன்னு பட்டை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மேல வச்சிருப்பாங்க. இப்போ உன் நெத்தியில சிந்தனையில பரிசுத்தம் இருக்குதா? அப்படின்னா அது என்னன்னு தெரியாது மாஸ்டர். நான் உண்மையை சொல்றேன். பரிசுத்தத்தை கண்டுபிடிக்கணும் வழியை சொல்லி தரேன். நான் நைட்டு 10 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளதுல இருந்து ஆத்தா பாட்டு வரும், சிலவர்கள் சினிமா பாட்டு வரும், சிலவர்கள் என்னென்ன பாட்டு வரும். என்ன நம்ம காத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ரோட்ல போகும்போது திருட்டு பையன் ஓதுனது அது உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கும். இப்ப 2க்கு சண்டை நடக்கும். 2க்கு என்ன நடக்கிறோம்? வசனம் உள்ளதுல போகும், எங்கிட்டு திருட்டு போய் பாட்டு என்னென்ன பாட்டெல்லாம் கேட்டோமோ எல்லா பாட்டும் வரும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது அவன் குட்டி அவன் செஞ்சுட்டே இருப்பான். நான் ஏன் குட்டி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வசனத்தை திரும்ப 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 மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா காது கேட்க சொல்லுவேன். வசனம் இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் போகணும், இங்கேயும் போகணும். இங்கேங்கிறது மூளை, இங்கேங்கிறது ஆவி. சரிதானே? 2குள்ள உள்ளதுல போனோம். ஃபைட் நடக்கும். பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபைட் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிந்த ஓடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதி அப்படின்னு பாட்டு ஆவியானவர் கொடுக்குற பாடல் அப்படியே வரும். என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமாதானம். எந்த போராட்டத்தையும் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய பலனை தேவாவியானவர் எனக்கு தருகிறதை நான் அனுபவ ரீதியாய் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிந்தனையில பரிசுத்தம் இருக்குதா? கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னா சபைக்கு 2 தேவை. ஆண்டவர் இங்க வலியுறுத்தி சொன்னார். அதனால ஒரு நிமிஷத்துல சொல்றேன். பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுத்தலத்துல ஆசாரியன் போகும்போது பரிசுத்த வஸ்திரங்களை அணிந்தவனாத்தான் கர்த்தரை ஆராதிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், தேவனை ஆராதிக்கிற பொழுது வரங்களும் இருக்க வேண்டும், கனிகளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பெண்டிகஸ்ட் வரத்தை வலியுறுத்துகிறது, பாரம்பரியம் கனியை வலியுறுத்துகிறது. ஆனா 2மே இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொல்ல சொன்னார். என்ன இருக்கணும்? வரம் இருக்கணும், கனி இருக்கணும். அந்த ஆராதனை தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பட நீ சரியாக இன்னைக்கு கர்த்தர் யாரெல்லாம் அர்ப்பணிக்க விரும்புறீங்களோ ஆண்டவர் எனக்கு சொல்றதை சொல்றேன். நான் உன்னை பலபடிக்கு எடுத்து பயன்படுத்த போகிறேன். நீ உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பா என்றால் எஜமானனுக்கு உள்ள ஒரு பாத்திரமா நான் உன்னை மாற்றி நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாற்ற போறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். யாரெல்லாம் நான் அப்படி பயன்படுத்த விரும்பணும் அவங்கள எந்திரிச்சு பார்க்கலாம். அவங்கள எந்திரிச்சு முடிந்தவங்க முன்னாடி வந்து முழங்கால் போடுங்க. இல்லை என்னால் முழங்கால் போட முடியாது, நின்று ஜெபம் பண்ணுங்க. நம்ம சொல்றபடி ஜெபிக்க போகிறோம். இப்போ